சென்னையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி 242 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பைக் ரேஸ், பைக் சாகசங்களில் ஈடுபட்ட இருசக்கர வாகனங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன். காவல்துறையினர் பறிமுதல் செய்த இருசக்கர வாகனங்களை தொடர்ந்து என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? உங்க தகவல்களை சொல்லுங்க. புத்தாண்டு கொண்டாட்டம் என்றாலே அதில் பைக் ரேஸ் இடம்பெறக்கூடிய ஒரு சர்வசாதாரணமான நிகழ்வாக மாறி இருக்கிறது. ஒவ்வொரு புத்தாண்டுக்கும் பைக் ரேஸில் இளைஞர்கள் ஈடுபடுவது, பைக் சாகசங்களில் ஈடுபடுவது என்பதை கண்டறிந்து அவர்களை தடுக்கக்கூடிய பணியிலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய பணியிலும் ஒவ்வொரு ஆண்டும் போலீசார் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே போலதான் இந்த ஆண்டும் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் இரவின் போது பைக் ரேஸில் ஈடுபட்டவர்களை பிடிப்பதற்காக 425 வாகன சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு பணி என்பது மேற்கொள்ளப்பட்டு வந்தது. அது மட்டுமில்லாமல் இந்த பைக் ரேஸை தடுப்பதற்காக 23 மேம்பாலங்கள் மூடப்பட்டது. ஏனென்றால் உயிரிழப்புகளை குறைப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுவதாக காவல்துறை தரப்பில் ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் நேற்று இரவு முழுவதும் கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்திய போலீசார் 242 பைக்குகளை பறிமுதல் செய்திருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சாலைகளில் அதிவேகமாக வாகனத்தை ஓட்டுதல், அது மட்டுமில்லாமல் சாகசங்களில் ஈடுபட்டு வாகனத்தை ஓட்டுதல் என போலீசார் 242 இருசக்கர வாகனங்களை சென்னை முழுவதும் அனைத்து காவல் நிலையங்களிலும் பறிமுதல் செய்து வைத்திருக்கிறார்கள். இதுவரை வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வாகனத்துடைய உரிமையாளர்களை காவல் நிலையத்திற்கு வரும்படி அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு விபத்தில்லா புத்தாண்டு கொண்டாடுவதற்கான நடவடிக்கையில் சென்னை போக்குவரத்து காவல்துறை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் உயிரிழப்புகளை குறைப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த 2021ஆம் ஆண்டில் மட்டும் உயிரிழப்பு தொடர்பாகவும் பிற விபத்துகள் தொடர்பாகவும் 12 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல 2022ஆம் ஆண்டு 3 உயிரிழப்புகள் உள்பட 13 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் சென்னை போக்குவரத்து காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 2023ஆம் ஆண்டு 1 உயிரிழப்பு மற்றும் 12 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 2024 புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது உயிரிழப்புகள் எதுவும் பதிவாகவில்லை என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த ஆண்டு இதுவரை 3 உயிரிழப்புகள் நிகழ்ந்திருப்பதாக தற்போது வரை தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆனால் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை போக்குவரத்து காவல்துறை இதுவரை தெரிவிக்கவில்லை. இன்று மாலைக்குள் அதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்று காவல்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. விபத்துகளை குறைக்க காவல்துறையினர் இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.